ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கெம் ரிச்சுவல் கைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். தி மோஸ்ட் ரிமார்க்கபிள் கான்செப்ட் ஆஃப் டால்டன் அட்டாமிக் தியரி ப்ரப்போஸ்டு வாஸ் தட் ஆஃப் தி அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் அப்படின்றத வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா டால்டன் அப்படின்றத வந்து ப்ரப்போஸ் பண்ணார். இவர் இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து அட்டாமிக் மாஸ் வந்து இருக்கும். இந்த தியரி வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன்ஸ். ஓகேங்களா, தி தியரி குட் எக்ஸ்பிளைன் தி லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் ஸோ வெல் தி சயின்டிஸ்ட் வேர் prompted to measure the atomic mass of an atom. ஓகேங்களா, அதாவது தி தியரி குட் எக்ஸ்பிளைன் தி லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன்ஸ். அது டால்டனோட தியரி வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன்ஸ். அதனால சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து தே ஆர் ப்ராம்ப்டட் டு மெஷர் தி அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் சின்ஸ் தி டிட்டர்மைனிங் தி மாஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆட்டம் வாஸ் ரிலேட்டிவ்லி டிஃபிகல்ட் டாஸ்க். ஒவ்வொரு ஆட்டம்க்கும் வந்து அட்டாமிக் மாஸ் அப்படின்றது வந்து நம்ம மெஷர் பண்ணுறது வந்து இட் இஸ் a difficult task. Relative atomic masses were determined using the law of chemical combinations and the compounds formed. ஓகேங்களா, அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸை வந்து மெஷர் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். Relative atomic masses were determined using the law of chemical combination. அதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லா ஆஃப் கெமிக்கல் இட் இஸ் அ யூஸ்ட் வேர் டிட்டர்மைன்டு யூஸிங் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம்டு. Let us take the example of a compound carbon monoxide formed by carbon and oxygen. ஓகேங்களா, let us see the example. கார்பன் மோனாக்சைடு CO எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்பன் அண்ட் ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகும்போது கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். இட் வாஸ் அப்சர்வ்டு எக்ஸ்பெரிமெண்ட்லி 3 கிராம் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் கம்பைன் வித் 4 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் மோனாக்சைடு. ஓகேங்களா, எவ்வளோ எவ்வளோ மாஸ், அதாவது கார்பனோட வெயிட் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து 3 கிராம்ஸ், ஆக்சிஜன் வந்து 4 கிராம்ஸ். 3 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் 4 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். இன் அதர் வேர்ட்ஸ் கார்பன் கம்பைன்ஸ் வித் 4/3 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். சப்போஸ் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து கார்பன் வந்து 3/4 டைம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும்போது கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். சப்போஸ் வி டிஃபைன் தி அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU, earlier abbreviated as AMU, atomic mass unit, but according to IUPAC recommendations it is now written as U, unified mass. ஸ்டார்டிங்கில் வந்து AMUன்னு சொல்கிறாங்க, இப்போ வந்து unified mass அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, சப்போஸ் வி டிஃபைன் atomic mass unit as equal to the mass of one carbon atom, then we would assign carbon an atomic mass of 1.0 U and oxygen of atomic mass of 1.33 U. இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து 1.0 U, ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1.33 Uன்னு சொல்லியும் இப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. However, it is more convenient to have these numbers as a whole number as near to whole numbers as possible. இதை வந்து ஹோல் நம்பராக சொன்னோம் அப்படின்னா வந்து மோர் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, while searching for various atomic mass units, scientists initially took 1/16 of the mass of an atom of naturally occurring oxygen as the unit. ஓகேங்களா, இப்போது நம்ம வேரியஸ் சயின்டிஸ்ட் வந்து இனிஷியலி எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 1/16 mass of an atom naturally occurring oxygen as the unit. naturally occurringல வந்து எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும் அப்படின்னா வந்து 1/16 மாஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் வாஸ் கன்சிடர் டு ரிலவெண்ட் டியூ டு 2 reasons. எதனால் வந்து இதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சிஜன் ரியாக்டட் வித் லார்ஜ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்டு காம்பவுண்ட்ஸ்.
ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கூட கம்பைன் பண்ணி தான் வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். தி atomic mass unit gave masses of most of the elements as a whole numbers. அதாவது எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து ஹோல் நம்பர்ஸாக இருக்கணும். இந்த ரெண்டு க்ரைட்டீரியா வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கன்சிடர் பண்ண முடியும். However, since 1961, for a universally accepted atomic mass unit, carbon-12 isotope was chosen as a standard reference for the measuring as atomic masses. 1961ல இருந்து யூனிவர்சலி என்ன அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கார்பன்-12 ஐசோடோப் இருக்கு இல்லையா, கார்பன்-12 ஐசோடோப்பை தான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸாக அட்டாமிக் மாஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு கார்பன்-12 ஐசோடோப்போட மாஸை தான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. One atomic mass unit is a mass unit equal to the exactly 1/12 of the mass of an one atom of carbon-12. ஓகேங்களா, அதாவது one atomic mass unit is a mass unit. ஒரு mass unit வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா வந்து 1/12 of the mass of a carbon atom வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Relative atomic mass of all elements have been found with respect to an atom of carbon-12. Imagine a fruit seller selling a fruits without any standard weight with him. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம், அதுலேருந்து வெளியே வந்துருங்க. நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். என்ன இமேஜின் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரூட் செல்லர் வந்து இருக்கார். அந்த ஃப்ரூட் செல்லர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து சேல் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட் இல்லாமல் அவர்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து சேல் பண்ணுறாரு. இவர் வந்து அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு வாட்டர்மெலன் வந்து எடுத்துக்கிறாரு. அண்ட் வாட்டர்மெலன் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, திஸ் ஹேஸ் அ மாஸ் ஆஃப் ஈக்குவல் டு 12 யூனிட். ஒரு வாட்டர்மெலனோட மாஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து 12 யூனிட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 12 watermelon units or 12 fruit mass units. ஓகேங்களா, 12 யூனிட்ஸ், அதாவது ஒரு வாட்டர்மெலன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 12 யூனிட்ஸாக்கு வந்து 12 பீசஸ் ஆஃப் வாட்டர்மெலனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. He makes 12 equal pieces of the watermelon and finds the mass of each fruit he selling. ஓகேங்களா, இப்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒரு வாட்டர்மெலனை 12 பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிறாரு. கட் பண்ணிவிட்டு வேறு ஒவ்வொரு ஃப்ரூட் அவர் சேல் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரூட்டோட மாஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஓகேங்களா, ரிலேட்டிவ் மாஸ் ஆஃப் தி ஒரு பீஸ் ஆஃப் வாட்டர்மெலன் வச்சுக்கிட்டு அவர் வந்து செல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரூட்டோட வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்டாமிக் மாஸ் வந்து என்னவோ மாஸ் வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. நவ் ஹீ செல்ஸ் ஹிஸ் ஃப்ரூட்ஸ் பை ரிலேட்டிவ் ஃப்ரூட் மாஸ் யூனிட் FMU. ஓகேங்களா, ஃப்ரூட் மாஸ் யூனிட் FMU. இந்த ஒரு வாட்டர்மெலன் வந்து எவ்வளோ பீசஸாக கட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து 12 பீசஸாக வந்து கட் பண்ணுறாரு. அந்த 12 பீசஸை வச்சு அவர் எப்படி சேல் பண்ணுறாரு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கு இல்லையா, வேறு ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து ஹோல்டோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து 1 பீஸ் ஆஃப் வாட்டர்மெலன் வச்சு தான் வந்து சேல் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் relative atomic mass of the atom of an element is defined as the ஒரு எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டமோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆவரேஜ் மாஸ் ஆஃப் தி ஆட்டம் as compared to the 1/12 தி மாஸ் ஆஃப் தி ஒன் கார்பன் ஆட்டம். ஓகேங்களா, ஒரு கார்பன் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு கார்பன் ஆட்டமில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து 1 கார்பன் ஆட்டம் அப்படின்றது வந்து ஒரு வாட்டர்மெலன். அந்த 1 கார்பன் ஆட்டமில் இருக்கக்கூடிய 1/12 மாஸ் தான் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1, கார்பனோடது 12, நைட்ரஜனோடது 14, ஆக்சிஜனோடது 16, சோடியம் வந்து 23, மெக்னீஷியம் 24, சல்ஃபர் 32, குளோரின் 35.5, calcium 40. How do atoms exist? Atoms of most elements are not able to exist independently. ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட ஆட்டம்ஸ் வந்து இண்டிபெண்ட்லி வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆட்டம்ஸ் ஃபார்ம் மாலிகுல்ஸ் அண்ட் அயான்ஸ். ஆட்டம்ஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா மாலிகுல்ஸையும் அயான்ஸையும் வந்து ஃபார்ம் பண்ணும். தீஸ் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ்
aggregate in large numbers to form a matters that we can see, feel or touch. ஓகேங்களா? ஆட்டம்ஸ் வந்து தனியாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஆட்டம்ஸ் வந்து எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா எலமெண்ட்ஸ் மாலிகுல்ஸ் அண்ட் அயான்ஸாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து லார்ஜ் நம்பராக இருக்கும்போது ஒரு மேட்டர் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த மேட்டர் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can see, we can touch or we can feel. ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சுது. நமக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வாட் இஸ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது வந்து பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.